வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. இன்றைய தினம் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு இன்றைய தினம் அவருடைய வழக்கு தவணைக்காக அங்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் போது தனக்கு சட்டத்திறனிகளை பெற்றுக்கொள்வதிலே பல்வேறு சிரமங்கள் இடர்பாடுகள் காணப்படுவதாக மிகவும் மன கஷ்டத்தோடு நேரலையில் தெரிவித்திருந்தார். எனினும் இன்றைய தினம் அவருக்கான வழக்கு மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்றிருக்கிறது. அங்கே அவருடைய வழக்குகள் சிறந்த முறையிலே நடைபெற்று அவருக்குரிய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவருக்கு வித பிரச்சனையின் நடைபெறவில்லை என்பதும் தெரிய வருகிறது. இதே நேரத்திலே வைத்தியர் அர்ச்சனாவுடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்றிருந்த யூடியூபர் அரவிந்த் அவர்களுக்கும் இன்றைய தினம்தான் அங்கே வழக்கு விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. அங்கே அந்த வழக்கிலே இருந்த அரவிந்த் அவர்கள் கூறுகின்ற விடயத்தை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் 21ஆம் தேதி எங்களுடைய வழக்கு விசாரணை மன்னார் மாவட்ட நீதிமன்றம் நடைபெற்றிருந்தது. காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3:30 மணிக்கு தான் வழக்கு வந்து இன்றைய தினம் விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. எடுக்கப்பட்ட நேரத்தில் 2 தரப்பு சார்பாகவும் சட்டத்தரணில் ஆஜராயிருந்தாங்க. அதே மாதிரி வைத்தியர் அர்ச்சனா அவர்களும் மன்னாருக்கு வந்திருந்தாங்க. அதை பற்றின உங்களுக்கு பதிவுகள் தெரிஞ்சுக்கும் அவர் லைவ் ஊடாக போட்டிருந்தவர். ஸோ நாங்கள் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் எங்களுடைய சட்டத்தரணிலும் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி எதிர்த்து சட்டத்தரணிலும் வந்து பற்றி கேட்டிருந்தவங்க. ஸோ கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வழக்கில் ஸ்பெஷலாக இன்றைய தினம் கேட்கப்பட்ட விடயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது எதிராளியாக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ச்சனா அவர்களிடம் கேட்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னு சொன்னால், அவர் வந்து அந்த வைத்தியசாலைக்குள்ள போன நேரத்தில் எடுக்கப்பட்ட காணொலி, அவர் வந்து வீடியோவாக எதுவுமே எடுக்கல, ஆனால் வந்து ஃபேஸ்புக் மூலமாக ஒரு லைவ் வீடியோ ஒன்று எடுத்திருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லைவ் வீடியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சிடியில் வந்து போட்டு அதற்குரிய ஒரு சாட்சி ஒன்றையும் சேர்த்து அதன் மூலமாக போலீஸில் கையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது எதிராளி ஆகிய நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ, அதாவது வைத்தியசாலைக்குள்ள நான் எடுத்த வீடியோவில் எதுவிதமான கட் எடிட் பண்ணக்கூடாது, ஒரிஜினலான விஷயத்தை அப்படியே வந்து போலீஸில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்காக இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சனா வந்திருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் போலீஸில் கொடுத்துட்டு மன்னார் விட்டு வெளியே போகிறாரா இல்லாட்டி இங்கே இருக்கிறாரா என்ன விஷயம் அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த வைத்தியர், அதாவது உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்தில் சிந்துஜாவினுடைய மரணத்தில் ஒரு வைத்தியர் வந்து போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட வைத்தியருக்கான அந்த இடைக்கால பணியிடை நீக்கம் அந்த கடிதம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்குரிய கடிதம் வந்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக இந்த வழக்கு சம்பந்தமாகவும் அடுத்தடுத்த விஷயங்கள் சம்பந்தமாகவும் எங்களுடைய பதிவுகள் வரும். நிறைய நாளாக பதிவுகள் போடாமல் இருக்கும். ஸோ இன்றையிலேருந்து ஆரம்பிப்போம். இனி தொடர்ச்சியாக உங்களுக்கு சிந்துஜாவுடைய விஷயம், அதே மாதிரி எங்களுடைய காணொலிகள் நாங்கள் வளமையாக போடுற காணொலின்னு சொல்லி எல்லாமே போடக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய விஷயம் சார்பாகவும் எனக்காகவும் நிறைய கோள்கள் என்னுடைய குடும்பத்துக்கு வலைத்தளங்களில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட பேசியிருந்தீங்க, கதைச்சிருந்தீங்க. சிலருடைய தொலைபேசி அழைப்புகளை நான் வந்து திரும்ப பேசக்கூட முடியாமல் இருந்தேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாருக்காகவும். இப்போ நல்லா இருக்கிறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனக்காக ப்ரே பண்ணினேன், எனக்காக பேசினேன், எனக்காக கதைச்ச என்னோட நின்ற எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன்.